பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகத்தில் இன்றைக்கு தமிழக அரசு எல்லா துறைகளிலும் ஒரு தோல்வியை கண்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கை மக்களை மிகுந்த ஏமாற்றத்திற்கும் வருத்தத்திற்கும் எரிச்சலுக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் கண்டித்துதான் விலைவாசி ஏற்றம், அதே போல மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகள், கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற நிலை, இவைகளெல்லாம் கண்டித்து அத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிற சொத்து வரியை 6% உயர்த்துகிற அந்த உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் தழுவிய தமிழகத்தில் இருக்கிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் குற்றங்கள் பெருகுவதற்கு காரணம் போதைப்பொருளுடைய புழக்கம்தான் என்பதை தெரிவித்துள்ளது. விமான சேவைகள் போதிய பாதுகாப்பு இல்லாதனால 5 பேர் உயிரிழந்ததை பற்றி ஒரு கருத்தை நிலவிட்டு அதை பற்றி சொல்லுங்கள். அது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விவரமாக அறிக்கையை தந்திருக்கிறார்கள். போதுமான பாதுகாப்பை தந்திருக்க வேண்டும். 15 லட்சம் பேர் கூடுகிற ஒரு இடத்தில் எந்த அளவிற்கு அரசாங்கம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அனைத்து துறைகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பை, முழுமையான பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். பாதுகாப்பை தவறினால், பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்படாத காரணத்தினாலே தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு, 5 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரட்டை இலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் என்பதெல்லாம் ஒரே பாதையில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புயிரில்லாத தலைவராக பொதுச் செயலாளராக விளங்கி கொண்டிருக்கிறார். அதே போல அவர் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி எவ்வளவோ உள்கட்சி பிரச்சனைகள், எவ்வளோ உள்ளடிகள், இவைகளெல்லாம் தாண்டி இரட்டை இலையையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரே முறையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார்கள். எனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் மீண்டும் வர இருக்கிற 2026 தேர்தலில் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிறோம். அவர் தான். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானதுக்கு ஒரு சர்ச்சையான கருத்து போயிட்டு இருக்குது ஏடிஎம்கே தரப்புல இருந்து. ஏடிஎம்கேல எல்லாரும் தான் சர்ச்சா பேசுகிறாங்களே. இப்போ தண்ணி ஒழுங்காக சம்பா பயிர் மொத்தமாக கறி விவசாயிகள் மொத்தம் பாதிச்சிருக்காங்க. அதுக்கு விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியாக இல்லை. பருவந்தோறிய மழை பிரச்சனை வந்து விடுகிறது. பருவத்தில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு உரிய தண்ணீரை உரிய காலத்தில் பெற்று தராதனால விவசாயிகள் தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை, விவசாயிகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அதனை இந்த அரசு உடனடியாக தலையிட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.